ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஆந்திர பிரதேசம் சென்றுள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டையொட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிர் அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்ற அறிவிப்பையும், ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் பெய்து வரும் மழையினால் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். அரசுமுறை பயணமாக ஆந்திர பிரதேசம் சென்றுள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். அம்மாநிலத்தின் எலூரு மாவட்டம் முசுனூரு வந்தடைந்த குடியரசு துணைத் தலைவரை மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர், முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆகியோர் வரவேற்றனர். இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் நவீன ரக உயர் விளைச்சல் தரும் மக்காச்சோளம் விதையை அவர் அறிமுகம் செய்கிறார். இந்த மக்காச்சோளம் தரமான பாப்கார்ன் உற்பத்திக்கு வழிவகுக்கும் என்றும், மக்காச்சோளத்திற்கு மதிப்பு கூட்டப்படுவதால் இதனை பயிர் செய்யும் விவசாயிகள் அதிக லாபம் பெறுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு நிறுவப்பட்டுள்ள கார்மெண்ட் பாப்கார்னிகா நிறுவனம் நாடு முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான மக்காச்சோள விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து பாப்கார்ன் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆந்திர மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் வேளாண் துறை வல்லுநர்களையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 4 நாள் பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அவர் முதலீட்டாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசுகையில், சுசுகி உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் அதிக அளவு இளைஞர்கள் திறன் மிக்கவர்களாக உள்ளனர் என்றும், அவர்களை தங்கள் பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தற்போது $4 டிரில்லியன் உள்ள இந்திய பொருளாதாரத்தை 2047ஆம் ஆண்டுக்குள் 30 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவதற்கு இந்தியா முயற்சி செய்து வருவதாக தெரிவித்தார். தமது 4 நாள் பயணத்தின்போது 200க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களை சந்தித்து திரு பியூஷ் கோயல் பேசவுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டையொட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். லக்னோவில் இன்று 18வது பிரிக்ஸ் கல்வியாளர் 3 நாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் 30 நகரங்களில் 400க்கும் மேற்பட்ட முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடைபெறும் என்று தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும், மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப புதிய அணுகுமுறையை உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து மேற்கொள்ளவும் இந்தியா முயற்சிகளை எடுக்கும் என்று தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாறுபாடுகளால் ஏற்படும் சவால்களை சந்திக்கவும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது குறித்தும், புதிய தொழில்நுட்ப நடைமுறைகளை கொண்டு வருவது குறித்தும் உச்சிமாநாட்டில் முடிவெடுக்கப்படும் என்றும் திரு சுதாகர் தலேலா கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் 3 புதிய அறிவிப்புகளை இன்று வெளியிட்டார். சட்டப்பேரவை விதி 110 கீழ் தமிழகத்தில் மகளிருக்கான வெற்றி பயண திட்டம், பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டம் கைவிடுதல், மகளிருக்கு விலையில்லா கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றன. பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு விளைநிலங்கள் மற்றும் மக்கள் வசிக்கும் பகுதிகள் பாதிப்படையும் என்ற காரணத்தால் அதற்கு பதிலாக புதிய இடம் தேர்வு செய்வது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். ஏற்கனவே செயல்பட்டு வரும் சென்னை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டு 5வது விமான முனையம் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதற்காக இந்திய விமான போக்குவரத்து ஆணையத்துடன் ஒத்துழைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மற்றொரு அறிவிப்பில் தமிழக மகளிர் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர், வரும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்று முதல் தமிழகத்தின் எப்பகுதியிலும் வசிக்கும் மகளிர் சாதாரண, விரைவு பேருந்து, இடைநில்லா பேருந்து, சொகுசு பேருந்து மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று கூறினார். மற்றொரு அறிவிப்பில் குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயன்பெறும் என்றார். ஆண்டுக்கு 2,50,000க்கு மிகாமல் வருமானம் பெறும் குடும்பங்கள் இத்திட்டத்தால் பயன்பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின்போது இத்திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். மருத்துவ உபகரணங்கள் துறைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் முக்கிய சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது.
இது தொடர்பாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2017ஆம் ஆண்டு மருத்துவ உபகரணங்கள் விதிகளில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உபகரணங்களை ஸ்டெர்லைஸ் செய்வது, ஒரே சீரான பரிசோதனை கட்டணங்கள் உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் மருத்துவ உபகரணங்கள் துறையின் செயல்பாடுகள் எளிமையாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. புதிய நடைமுறைகள் மூலம் மருத்துவ உபகரண பயன்பாட்டிற்கான செலவு குறையும் என்றும் வெளிப்படையான அணுகுமுறை உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டிற்கான கைலாஷ் மானசரோவர் யாத்திரை நிறைவு பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கிய இந்த யாத்திரையில் 477 பேர் கைலாஷ் மானசரோவரை தரிசித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிப்புலேக் கணவாய் வழியாக யாத்திரை குழுவின் கடைசி பிரிவினர் தங்களது பயணத்தை நேற்று முடித்ததாக இந்த யாத்திரையின் பொறுப்பு அதிகாரி திரு தன்சிங் பிஷ்ட் தெரிவித்தார். இந்த யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க உதவிய உத்தராகண்ட் மாநில அரசு அதிகாரிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கங்கை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பீகார் மாநிலத்தின் தாழ்வான பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பட்னா, வைஷாலி, போஜ்பூர், பக்சர், பகல்பூர், முங்கேர், சமஸ்திபூர், பெகுசாராய் மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளன. விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் நீரில் மூழ்கியுள்ளன. மத்திய நீர்வள ஆணையம் விடுத்துள்ள அறிவிப்பில் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அபாய அளவை கடந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பீகாரில் வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்பு அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு ஃபராக்கா பரேஜ் அணையை திறந்து விடுமாறு மேற்குவங்க அரசை பீகார் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பீகார் முதலமைச்சர் திரு சம்ராட் சௌத்ரி மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமையை எடுத்துக் கூறி தமது கோரிக்கையை முன்வைத்தார். ஃபராக்கா பராஜ் அணையின் அனைத்து மதகுகளும் திறந்துவிடப்பட்டால்தான் பீகாரின் வெள்ள நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனை ஏற்றுக்கொண்ட மேற்குவங்க முதலமைச்சர் உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் இந்தியர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சம்பவத்திற்கு அங்குள்ள இந்திய தூதர் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினரிடம் தமது இரங்கலை தெரிவித்துள்ளதாக கூறியுள்ள அவர் தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை தூதரகம் மூலம் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நீண்டகால அடக்குமுறை, வன்முறை மற்றும் தாக்குதல்கள் பூகோள ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று அந்நாட்டின் மூத்த அரசியல் தலைவரும் ஜமாயத் உலிமா-இ-இஸ்லாம் அமைப்பின் தலைவருமான மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பெஷாவரில் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் தற்போது அந்நாட்டின் ராணுவ தலைமை தளபதியாக உள்ள ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் நாட்டில் மக்களின் அமைதியான வாழ்க்கைக்கு உகந்த சூழ்நிலையை நீண்டகாலமாக ஏற்படுத்தி தரவில்லை என்று கூறினார். அந்நாட்டின் தவறான நடவடிக்கைகளால்தான் 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற போரில் இந்தியாவுடன் தோல்வியை தழுவ நேரிட்டதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைந்துள்ள ராணுவ அமைப்புகள் சாதாரண மக்களை துன்புறுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் ராணுவம் வலுவிழந்து காணப்படும் நிலையில் போர் நடவடிக்கைகள் குறித்து கடுமையான அறிக்கைகளை வெளியிட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 1971ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13 நாட்கள் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் 93,000 பாகிஸ்தானிய துருப்புகள் சரணடைந்ததாகவும் அவர் கூறினார். இதனால் பாகிஸ்தானின் கிழக்கு மண்டல ராணுவம் வலுவிழந்தது என்றும் பங்களாதேஷ் உருவாக வழிவகுத்தது என்றும் மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திர பிரதேசம் சென்றுள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார்.
இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை ஒட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிர் அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்ற அறிவிப்பையும், ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் பெய்து வரும் மழையினால் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.